ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 1 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபேஷன் ஷோ போய்க்கிட்டே இருக்குது. குமரனும் கங்காவும் வேற வழியே இல்லாம நம்ம பேசாம கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க உள்ள என்ன ஆகுதுன்னா, அஹ் விஜய் வந்து ஒருத்தங்க வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப காவேரி பார்த்துட்டு, நீங்க என்ன அந்த பொண்ணை அப்படி பாக்குறீங்கன்னு, நான் அவங்களோட டேலண்ட தான் ரசிக்கிறேன்னு. ஆ அப்படியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு விஜய் எந்திச்சு வெளியில போறாரு. அப்பதான் கரெக்ட்டா குமரனும், கங்காவும் அவங்களும் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அவர் ஃபோன் பண்ணிட்டு திரும்பும்போது இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "அதுக்குள்ள ஷோ முடிஞ்சிருச்சா என்ன? நான் இப்பதான் வெளியில வந்தேன். அங்க போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் கொஞ்ச நேரம் ஃபோன் பேசலான்னு வந்தேன். முடிஞ்சிருச்சா என்னன்னோனே, இல்ல எங்ககிட்ட மாடல் இல்ல. அதனால நாங்க கிளம்புறோம்" அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து சிரிக்கிறாரு. "என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் போட்டு காட்ட ஒரு மாடல் வேணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஃபேஷன் ஷோனா மாடல் இல்லாம என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னோனே, இப்ப கங்காக்கு கோவம் வருது. அத நாங்க பார்த்துக்குறோன்னோனே, இந்த இந்த குடும்பத்துக்கு வெட்டி கோவம் மட்டும் ஒரு இதே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு, திரும்பி நின்னு கிண்டலா சிரிச்சுட்டு மறுபடியும் போறாரு. அத பார்த்தோனே கங்காக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப கங்கா வந்து குமரன்ட்ட கேட்குறாங்க. "வேற வழியே இல்லையாங்க நம்ம இதுல கலந்துக்கன்னோனே?" "வேற வழியே இல்ல கங்கா, வா போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நிவின் கால் பண்றாரு. நிவின வந்து குமரன் தள்ளி போய் கடகட கடகடன்னு திட்டுறாரு. அதை அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. அண்ணே என்ன இருண்ணே இருண்ணே நான் வரேனே இருண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறமா நிவின் வந்து மாடலுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பேமெண்ட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இருன்னொடனே அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க உள்ள போய் விஜய் வந்து காவேரி கிட்ட போய் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்க அக்காவும் மாமாவும் அவங்கள வந்து ஸ்டேஜ்ல வந்து பேர் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையுமே காணோம். காவேரி வர எந்திரிச்சு தேவையில்லாம விசில்லாம் அடிக்கிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, நீ உங்க அக்கா மாமாக்காக இங்க வரல, நம்ம கம்பெனிக்காண்டி வந்திருக்க, மரியாதைக்கு உட்காருன்னு" சொல்லிட்டு கீழே உட்கார வைக்கிறாரு. இப்ப நிவின் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் கேட்கலாம், மாடல் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் டைம் கேட்குறாங்க. கடைசியா நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லி. இப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, "உங்க அக்காவும் மாமாவும் எப்பவோ கிளம்பிட்டாங்க. அது என்ன போய் கட்ட பையெல்லாம் தூக்கிட்டு போனாங்க. நான் கூட பார்த்தேன்" அப்படின்னோடனே, இப்ப காவேரி வெளியில வராங்க. அப்ப நிவின் இவங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னும் போது மாடல் இல்ல அப்படின்னோடனே, இப்ப காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, "நான் வேணா அரேஞ்ச் பண்ணட்டா? இங்க ஏற்கனவே வந்திருக்கவங்க கிட்டயே நான் சொல்லி யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஜட்ஜ் இல்ல, அதனால நீங்க வந்து அந்த இதுல வந்து நீங்க எதுவும் சொல்லக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, இப்ப நிவின் என்ன கேட்கிறாரு, "ஏன் நம்மளே மாடல் ஆக கூடாதுன்னொடனே", இப்ப குமரன் "நம்மளேன்னா நீ யார சொல்றன்னொடனே", "நீ தானே வான்னு" சொல்லிட்டு இப்ப குமரனுக்கு அங்க போய் ட்ரைனிங் குடுக்குறாங்க. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.